தொடர்ந்து நம்ம காசா மற்றும் ஈரானுடைய நிலவரங்களை எல்லாம் தொகுத்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு. ஏன்னா சமாதான பேச்சுவார்த்தை சனிக்கிழமை போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா போர் வருமா அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சத்தை கிரியேட் பண்ணிருந்துச்சு. அது சம்பந்தமாக இன்னைக்கு அப்பாஸ் அராச்சி அவர்கள் போர் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, எங்களிடத்துல இந்த போரை அமெரிக்கா திணிக்கதான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசியிருக்காரு. எங்க பேசியிருக்காருன்னு பார்க்கும்போது அல் ஜசீராவுடைய ஒரு மாநாட்டுல பேசியிருக்காங்க. அல் ஜசீரா ஆரம்பிச்சு 17 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதனால இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரானுடைய அப்பாஸ் அராச்சி அவர்கள் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க. சீஃப் கெஸ்டா எதுக்கு அவங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு பார்க்கும்போது காசாவுடைய விவகாரத்துல இவங்கதான் பின்னாடி இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறதுனால அவரவே கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. அப்படி இன்னைக்கு பார்க்கும்போது அல் ஜசீராவுடைய ஃபங்க்ஷனுக்கு போன அப்பாஸ் அராச்சி அவர்கள் 2-3 விஷயத்த பத்தி பேசுறாரு. ஒண்ணு பார்த்தா காசாவுடைய நிலைமையை பத்தி பேசுறாரு. இன்னுமே காசால தாக்குதல் நடந்துட்டுதான் இருக்கு, நீங்க சமாதானம் பண்ணி வச்சிட்டேன்னு சொன்னாலும் கூட அவங்க முழு சமாதானத்தை அனுபவிக்கல, இன்னும் அமைதி திரும்பல. அதனால எப்படி லெபனான்ல அப்பப்ப தாக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்க காசாவை தாக்கிட்டு இருக்க கூடாது அப்படிங்கறதை தெளிவா சொல்றாரு. அங்க இன்னுமே ஒரு நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வரதுக்கு மக்கள் முயற்சி பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி ஈரான் இப்பவும் காசாவை பத்தி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்ப ஈரானுக்கு வெளியே அத்தனை போர் கப்பல் இருக்குது, அமெரிக்கா சண்டை வரும், இஸ்ரேல் சண்டை வரும் இருந்தாலும் கூட இந்த நிலைமையிலும் காசாவை பத்தி அவங்க பேசியிருப்பது அப்படிங்கிறது ஈரானுடைய உறுதித்தன்மையை காட்டியிருக்குது. அமெரிக்கா கொஞ்சம் கூட பயப்படவும் இல்லை, அவங்க விட்டும் தரல. 2வது விஷயமா என்ன பேசுறாங்கன்னு பார்க்கும்போது அல் ஜசீராவுடைய ஊடகவியலாளர்கள் இறந்ததை பத்தி. இதுவரையும் உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்குள்ள ஊடகவியலாளர்கள் அதிகமாக இறந்தது அப்படிங்கிறது எங்களோட தான். அது மட்டும் கிடையாது, பொதுவாகவே ஊடகவியலாளர்கள் போவாங்க, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துறது ஓகே. ஆனா வேலையில இருக்கும் போது இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிறதும் அல் ஜசீரால மட்டும் தான். எந்த ஒரு ஊடகவியலாளர்களும் எந்த சேனலை சேர்ந்தவங்களும் உலகத்துல எந்த ஒரு மூலையிலையும் எதுக்காக அவங்க பேட்டி எடுக்க போயிருந்தாலும் நியூஸ் எடுக்க போயிருந்தாலும் சரி, எங்கேயாவது 1-2 தவறுமோ தவிர இந்த மாதிரி எல்லாம் இறந்ததே கிடையாது. அல் ஜசீராலதான் இத்தனை பேர் இறந்திருக்காங்க. அது அத்தனை பேருமே காசாக்குள்ளதான் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோட அதையும் சொல்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நாங்க தொடர்ச்சியா ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணி அவங்க தகவல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல் ஜசீராவுடைய தரப்புல அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிலைமைக்கும் பின்வாங்காம தான் காசாவோட துணை நிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்தும் அல் ஜசீரா என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதையும் அப்பாஸ் அராச்சி அவர்கள் பாராட்டுறாங்க. உயிர் போகக்கூடிய நொடியில கூட அவங்க உண்மையா நேர்மையா களத்துல இருந்து காசாவுக்காக போராடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது 2வது விஷயம். 3வதா எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா, இந்த சமாதானத்தை பத்தி பேசும்போது அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க சமாதானம் பேசுனதுல நாங்க சொன்ன மாதிரி அணுசக்தியை பத்தி மட்டும் தான் பேசணும். ஏன்னா நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம், அணுசக்தியை பத்தி மட்டும் பேசுங்க, மத்தபடி யுரேனியம் பத்தியோ பேலிஸ்டிக் பத்தியோ ஹைப்பர்சோனிக் பத்தியோ இல்ல லெபனான் காசா அங்க இருக்கக்கூடிய ப்ராக்சிஸ் பத்தியோ பேசக்கூடாதுன்னு நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம். அதனால நாங்க ஓமான்ல தான் பேச்சுவார்த்தை வச்சாலும் அங்க நாங்க தெளிவா அணுசக்தியை பத்தி மட்டும் தான் சொல்லியிருக்கோம். அணு ஆயுதத்தை நாங்க உற்பத்தி படுத்த மாட்டோம், ஆனா நாங்க தயாரிச்சு வச்சிருக்கக்கூடிய யுரேனியத்தையும் நாங்க எங்களுடைய நாட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டோம், உங்களுக்கு ஒப்படைக்க மாட்டோம், அது நாங்க தயாரிச்சு கொண்டுதான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஈரானு அணு ஆயுதம் ரெடி ஆகாது, ஆனா அணு ஆயுதத்துக்கு தேவையான யுரேனியம் எங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். எப்ப நீங்க எங்களுக்கு அச்சுறுத்தலா மாறுறீங்களோ அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா அணு ஆயுதத்தை உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா, எல்லா நாட்டிலயுமே என்ன பண்ணும், இருக்கக்கூடிய வளங்களை திருடணும்னு பாக்குறாங்க. இப்ப அணு ஆயுதத்தை பத்தி எடுத்துக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய யுரேனியத்தை அழிச்சிட்டோம்னா அணு ஆயுதமும் வராது, யுரேனியம் இருக்காது. அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணலாம், அங்க போய் எண்ணெயை திருடினாலும் கூட அவங்க அடிக்கிறதுக்கு ஆயுதம் கிரியேட் பண்ண முடியாம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா பாக்குறாங்க. அமெரிக்கா எப்போதுமே கெட்டவங்களதான் இருப்பாங்க, ஆனா பதிலுக்கு அடி வாங்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த முயற்சி எடுக்கிறாங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அணு ஆயுதத்தை உற்பத்தி படுத்தல, ஆனா நீங்க கெட்டவங்களா மாறும் போது நாங்க உற்பத்தி படுத்துவோம், அது வரையும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், உற்பத்தி படுத்த மாட்டோம்னு சொல்றாங்க. அதே சமயத்துல அமெரிக்கா யுரேனியத்தை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும், எங்க கண்ணு முன்னாடியே அழிச்சிடணும் அப்படின்லாம் சொன்னதுக்கு அதுக்கு ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, யார்ட்டையும் ஒப்படைக்கவும் மாட்டோம், ஈரான் விட்டு வெளியே போகாது அந்த யுரேனியம், அது எங்க மக்களுக்காக தான் நாங்க தயாரிச்சிருக்கோம், அதை வச்சு நாங்க கரண்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால யுரேனியத்தை நாங்க என்ன செஞ்சு வச்சிருக்கோமோ அதையும் கொடுக்க மாட்டோம், இனிமேல் செய்யறதை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக அப்பாஸ் அராச்சி அவர்கள் சொல்றாங்க. அதே நேரத்துல எங்க மேல போர் வரும் நாங்க எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம், ஏன்னா அமெரிக்கா அந்த ஐடியாலதான் இருக்கிறாங்கிறத இன்னைக்கு ஈரானே வாய்விட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பார்க்கும்போது சமாதானம் எல்லாம் போர் நின்றுமா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் இருந்துதான் இருந்துச்சு. அது 1 மாசமா அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க என்ன அடிச்சாங்களா, அடிக்கல, அப்ப இனி அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே மாசக்கணக்கா சொல்லும் போது தோணிரும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க மேல போர் செய்யறதுக்கு அமெரிக்கா ரெடியா தான் இருக்கு, பதிலடி கொடுக்கறதுக்கு நாங்களும் ரெடியா தான் இருக்கிறோம் அப்படிங்கறதை தான் அவர் சொல்லியிருக்காரு.
ஆனா 10 தடவையாவது அமெரிக்கா யோசிப்பாங்கன்னு தான் சொல்லணும். அதனாலதான் இப்ப இந்த ஒரு மாசமா ரெடியா இருந்தாலும் கூட தாக்காம இருக்கிறாங்க. ஏன்னா ஈரானை போய் கை வச்சோம்னா பெரிய பிரச்சனையாயிரும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஆயுதம் லான்ச் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே வந்து குரம்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, பேலிஸ்டிக் ஏவுகணை, ஹைப்பர்சோனிக் பேலிஸ்டிக் ஏவுகணை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 4th ஜெனரேஷனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி செக் பண்ணப்பல அது ஃபெயிலியர் ஆயிருக்கு 2 தடவை. இப்ப 3வது தடவையாக அது செக் பண்ணி அது வந்து சக்சஸ் ஆயிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக அங்கிருந்து டெல் அவிவ்க்கு போகக்கூடியதாக இருக்கு. ஈரான்ல இருந்து டெல் அவிவை ரீச் பண்றதுக்கே அதுக்கு வந்து பார்த்தா 10 நிமிஷத்துக்குள்ளதான் ஆகும்னு வந்து சொல்லப்படுது. அந்த அளவுக்கு வேகமாக டெல் அவிவ்க்கு போகக்கூடிய அளவுக்கு ஏவுகணைகளை இவங்க வச்சிருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு வரையும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் வாயில பேசிட்டு இருக்காங்க. இல்லாட்டினா சிரியா மாதிரி என்ன பண்ணுவாங்க, கதையை முடிச்சு விட்டு போயிருப்பாங்க. சிரியாவுடைய நிலைமை வந்து பார்த்தா படுமோசமா இருந்துட்டு இருக்கு. ஆனா ஈரான்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க இவங்க. இதுதான் இன்னைக்கு அப்பாஸ் அராக்சி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.